மனைவி மற்றும் 15 வயது மகன் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர். நடந்தது என்ன? அதிகாலை 3 மணி. எல்லோரும் அசந்து தூங்கிட்டு இருந்த நேரம். அந்த நேரத்துல திண்டுக்கல் செம்பட்டியில உள்ள அபிநயாங்கிற பெண் அடுப்புல எண்ணெயை கொதிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. தகன்னு கொதிச்சுக்கிட்டு இருந்த எண்ணெயை தூக்கிக்கிட்டு பெட்ரூமுக்கு போன அபிநயா தூங்கிட்டு இருந்த தன்னுடைய கணவன் அசோக் குமார் மேல ஆத்திரத்தோட தூக்கி ஊத்தி இருக்காங்க. ஐயோ அம்மான்னு கத்தி கதறின அசோக் குமார் வீட்டுக்குள்ள இருந்து அலறிக்கிட்டே வெளியில ஓடி வந்திருக்காரு. அந்த அலறல் சத்தத்தை கேட்டு பதறி அடிச்சு வந்த அக்கம் பக்கத்துல உள்ளவங்க உடனே அசோக் குமார பக்கத்துல உள்ள பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அங்க ஃபர்ஸ்ட் எய்ட் சிகிச்சை கொடுத்து மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுட்டாங்க மருத்துவர்கள். தூங்கிட்டு இருந்த கணவர் மேல கொதிக்க எண்ணெயை ஊத்துற அளவுக்கு அவங்க மனைவிக்கு அப்படி என்ன வெறின்னு விசாரிச்சிருக்காங்க போலீஸ். செம்பட்டி கிராமத்தை சேர்ந்த அசோக் குமார் அபிநயா தம்பதிக்கு 2 மகன்கள், 1 மகள் இருக்காங்க. இளநீர் பறிக்கிற வேலை பார்த்துட்டு இருந்த அசோக் குமார் அடிக்கடி செல்போன்ல பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போ செல்போன்ல பேசுறதுக்கும் ஒரு அளவு இருக்குது. என்னையும் பிள்ளைகளையும் கொஞ்சம் கூட கண்டுக்காம செல்போன்ல பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்னு மனைவி அபிநயா அடிக்கடி கண்டிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த செல்போன் சண்டை 1 நாள் இல்ல 2 நாள் இல்ல பல முறை நடந்திருக்கு. சில நேரத்துல கை கலப்புலையும் முடிஞ்சிருக்குது. என்னதான் ஆணாவே இருந்தாலும் 2 பேரும் மணிக்கணக்கிலையா போன் பேசுவாங்க. அப்படி என்னதான் பேசுவாங்கன்னு தெரிஞ்சுக்க அசோக் குமார சைலண்டா கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அபிநயா. அப்படி ஒரு நாள் அபிநயாவும் பிள்ளைகளும் தூங்கிட்டாங்கன்னு நினைச்ச அசோக் குமார் நடு ராத்திரி செல்போன்ல பேசிட்டு இருந்திருக்காரு. ஆனா கண்ணை மூடி தூங்குற மாதிரி ஆக்டிங் செய்த அபிநயா கணவருடைய களவாணித்தனத்தை கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அவ கிடக்குறா, கூடிய சீக்கிரமே அவளை டைவர்ஸ் பண்ணிடுறேன், நீ கொஞ்சம் பொறுமையா இருடி தங்கம்னு எதிர் முனையில பேசினவங்க கிட்ட அசோக் குமார் பேசினதை கேட்டு ஷாக் ஆகி இருக்காங்க அபிநயா. ஆனாலும் பொறுமையா இருந்த மனைவி விடிஞ்ச பிறகு அசோக் குமார் கிட்ட இதை பத்தி கேட்டு சண்டை போட்டிருக்காங்க. அசோக் குமாருக்கு சோழவந்தான சேர்ந்த பெண்ணோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த பழக்கம் கொஞ்ச நாள்ல தகாத உறவாவும் மாறி இருக்கு. ஆண் பேர்ல போன் நம்பரை சேவ் பண்ணி வச்சு என்ன இவ்வளவு நாள் ஏமாத்தி இருக்கியா, எனக்கு துரோகம் பண்றியா, இதோட இந்த திருட்டு வேலையை விட்டுட்டா நல்லது, இல்லனா குடும்பமே வீணாகிரும்னு கணவனை கண்டிச்சிருக்காங்க. ஆனா மனைவி சொன்ன எதையுமே அசோக் குமார் காதுல வாங்கல. வார்னிங் கொடுத்தும் நீ திருந்தவே இல்லையா, நமக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க, அத மறந்துட்டியான்னு கேட்டு சம்பவத்தன்னைக்கு அபிநயா சண்டை போட்டிருக்காங்க. அதோட அசோக் குமார் கிட்ட பேசுற பொண்ணையும் எச்சரிச்சிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு உங்க கணவரை தான் நீங்க கண்டிக்கணுமே தவிர என்னைய கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லைன்னு லா பாயிண்ட் எல்லாம் பேசி இருக்காங்க. அடுத்து கணவர்கிட்டையும் கெஞ்சி பார்த்திருக்காங்க. அப்போ ஊர் உலகத்துல பண்ணாததையா நான் பண்றேன், அப்படிதான் பேசுவேன், உனக்கு இஷ்டம் இருந்தா இரு, இல்லனா நீ கிளம்பி போய்கிட்டே இருன்னு தெனாவட்டா பேசி இருக்காரு அசோக் குமார். நீ உயிரோட இருந்தாதானே இந்த திமிர் பேச்சு பேசுவ, உன்னைய தீர்த்து கட்டிட்டா பிரச்சனை அதோட முடிஞ்சதுன்னு நினைச்ச அபிநயா மறுநாள் அதிகாலையில தூங்கிட்டு இருந்த கணவன் மேல கொதிக்க வச்ச எண்ணெயை தூக்கிட்டு வந்து ஊத்தி இருக்காங்க. கணவன் மேல எண்ணெயை ஊத்துறதுக்கு 15 வயது மகனையும் கூட்டு சேர்த்துக்கிட்டாங்க அபிநயா. அசோக் குமாருடைய கதறல் சத்தத்தை கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் அசோக் குமாரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்ச கையோட போலீஸுக்கும் போன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காங்க. தாய் அபிநயா மேலையும் அவங்களுடைய 15 வயது மகன் மேலையும் வழக்கு பதிவு பண்ண போலீஸ் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அசோக் குமாருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது.